விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் இருக்கவும் அவர்களின் நலனை பாதுகாக்கும் வகையில் தொடங்கப்பட்ட திட்டம். ஆன்சர் விலை ஆதரவு திட்டம். ஸோ பிரைஸ் சப்போர்ட் ஸ்கீம் சொல்லிட்டு பார்ப்போம். PSS விலை ஆதரவு திட்டம், பிரைஸ் சப்போர்ட் ஸ்கீம். பிரைஸ் சப்போர்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 3 டிகேட்ஸ்க்கு மேலே 30 ஆண்டுகளுக்கு மேலாகவே இது வந்து செயல்பாட்டில் இருக்கு இந்த ஒரு ஸ்கீம். இது எதுக்காகனா இப்போ ஒரு விவசாயிகள் வந்து அறுவடை காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த விளைபொருட்களுடைய விலையானது குறைஞ்சிருது இல்லையா? ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க, விவசாயிகள் நட்டம் அடைகிறாங்க. ஸோ விவசாயிகள் ஒரு குறிப்பிட்ட லாபத்தை பெறும் வகையிலையும் அவங்க நட்டமடையாமல் இருக்கிறத பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை கொஞ்சம் மேம்படுத்தணும் அப்படிங்கிற வகையிலையும் என்ன பண்ணாங்க, இந்த பிரைஸ் சப்போர்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது செயல்படுத்துறாங்க, விலை ஆதரவு திட்டம். இதன்படி என்ன பண்றாங்கன்னா அறுவடை காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த விளை பொருட்கள் இருக்கு இல்லையா, அதோட விலை குறையாம இருக்கிறதுக்காக மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை வந்து நிர்ணயிக்கிறாங்க. ஸோ விலை குறைஞ்சாலும் அந்த அறுவடை காலத்தில் அந்த விளைபொருள் இப்போ அரிசி விளையுதுன்னா அந்த விலை வந்து விளைச்சல் அரிசியோட ரேட் கம்மியானாலும் கூட இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா விவசாயிகள்கிட்டேருந்து அரசு கொள்முதல் செய்கிறாங்க அந்த உற்பத்தி பொருட்கள் விளை பொருட்களை. அதுக்கு தான் இந்த ப்ரைஸ் சப்போர்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது. MSP அப்படிங்கிறது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறாங்க. இப்போ உளுந்து அப்புறம் பச்சை பயிறுக்கான ஒரு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை வந்து நிர்ணயிச்சிருக்காங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட். அதனால தான் இதை பற்றி பார்க்குறோம். ஸோ விலை ஆதரவு திட்டம் அப்படிங்கிறது சென்ட்ரல் ஸ்டேட் ரெண்டுமே இணைஞ்சு தான் வந்து செயல்படுத்துறாங்க. சரியா? சென்ட்ரல் ஸ்டேட் மத்திய மாநில அரசு இணைஞ்சு தான் இதை செயல்படுத்துறாங்க. எதுக்காக? விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் இருக்கணும். ஏன்னா விலை குறைஞ்சிருச்சுன்னா அவங்க போட்ட காசை எடுக்க முடியாது. ஸோ அப்போ விவசாயம் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்காம அவங்களுடைய நலனை பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான் PSS அப்படிங்கிற விலை ஆதரவு திட்டம்ங்கிறது கொண்டு வராங்க. இந்த திட்டம் மூலமாக விவசாயிகளுக்கு அறுவடை காலங்களில் அவங்களுடைய விளை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை நிர்ணயிச்சு பயிர்களை அரசு கொள்முதல் செய்யறதுக்கு முன் வராங்க. அப்போ என்ன ஆகுது, அவங்களுக்கு நட்டம் ஏற்படாது இல்லையா, அவங்களுக்கான தொகை அவங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அப்போ நெக்ஸ்ட் அவங்களோட தொழிலை தொடங்க முடியும், அதாவது கண்டினியூ பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்கீமை வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் தான் செயல்படுத்துறாங்க. இதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விளை பொருட்களை விற்கும் போது ஏற்படக்கூடிய இழப்புகள்லேருந்து விவசாயிகளை பாதுகாக்க முடியும், விவசாய உற்பத்தியை நம்மளால ஊக்குவிக்க முடியும். ஸோ இப்போ மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கிடைக்கும் போது அவங்க அடுத்து விளைச்சல் போட முடியும். நட்டம் அடைகிறாங்கன்னா அந்த காசை வச்சு அவங்களால பண்ண முடியாது இல்லையா? அடுத்து வருமானத்தை அதிகரிக்கலாம், விவசாயிகளுடைய வருமானத்தை.